உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிப்போம். John the Gospel chapter 2 verses 3 and 4. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விவாக வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தபடியால் அங்கே போயிருந்தார். Lord Jesus Christ was gone in the wedding house because he was invited there. அந்த இடத்துல அந்த திராட்சரசம் அந்த பந்தியிலே அந்த விவாக வீட்ல குறைந்து போயிச்சு. In that place, the wedding house, the wine was ran out. இந்த சம்பவத்தை நாம் படித்திருப்போம், கேட்டிருப்போம். We might have read this incident or we might have heard about it. அந்த இடத்துல இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தன்னுடைய முதலாவது அற்புதத்தை வெளியரங்கமாக நடப்பித்து காண்பித்த ஒரு சம்பவம். It is an incident. Jesus Christ manifested his first wonder by changing the water into wine. ஆண்டவருடைய நாமமே அற்புதம், அதிசயம் என்று அழைக்கப்படுகிறது. It is the name of the Lord is called wonder and sign. ஆனால் இந்த வேத வசனங்களில் கர்த்தர் நம்மோடு இடைபட அவர் விரும்புகிறார். God want to deal with us through this word of God today. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த தாய் வந்து விவாக வீட்டில் திராட்சரசம் இல்லை என்ற ஒரு குறையை அங்கே அவள் சொல்லுகிறார். Here the mother came to the wedding house and told there was lacking in the wine. ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வேளை இன்னும் வரவில்லையே என்று சொல்லி அவளை அனுப்பி விடுகிறார். But Jesus sent her out because his hour was not yet come. அவர் சொல்லுகிறார், என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை. He said, my time or my hour has not yet come. ஆனாலும் அவள் சொன்னாள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். But Mary said unto the servants, whatever he says to you, you do. He said, அவள் போய் அடுத்த நொடியிலே இயேசு அந்த தண்ணீரை நிரப்பும்படியாக வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடுகிறார். Then the very next moment Jesus asked the servants to fill the water in the water pots of stone. வேளை வரவில்லை என்று சொன்ன அதே இயேசு சில நொடிகளில் தன்னுடைய வேலையை அவர் துவக்குகிறார். Jesus who said that my hour has not yet come, within some moments or minutes is starting his work here. இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் நடுவில் சில நிமிட இல்ல சில வினாடி துளிகள் தான் அங்கே கடந்து போகிறது. Between these two incidents only some seconds were passed. எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாரோ சரியான நேரத்துல அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்வார். If God was taken a plan to fulfill in a man's life, the right time he will fulfill that plan. உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வேளை வரவில்லை என்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கலாம். In your life you may be having the groaning because the time of the Lord has not yet come. உலகத்து மனுஷன் நேரம் சரியில்லை என்று சொல்கிறார். The worldly people they are saying the time is inauspicious. அதை தாண்டி ஏதாவது நடந்து விட்டால் விதி என்று அவன் தன்னை சமாதானப்படுத்திக் கொள்கிறார். Beyond this something happened me, he is also consoling himself by saying it is a fate. இவ்வளவுதான் தலையெழுத்து என்று முடிவெடுத்துக் கொள்கிறார். He is also taking the account, this is my fate. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the scripture say? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லுகிறது. Each and everything there is a season. பிரசங்கியின் புத்தகத்துல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. It is said upon the book of Ecclesiastes, it is இந்த வேளை, இந்த நேரம், இவைகளை வேதத்துல ஒரு இடத்துல டைம்னு சொல்லி மற்றொரு இடத்துல சீசன்னு சொல்லி இருக்கு. That Bible say refers the hour in one place and time in another place and season in another place. ஆண்டவர் கிரியை செய்கிற ஒரு சீசன் இருக்கிறது. There is a season the Lord has to work. இல்லாவிட்டால் ஆண்டவர் கிரியை செய்கிற ஒரு நேரம் இருக்கிறது. There is a time or a hour the Lord has to act. ஏன் என்னுடைய வேளை வரவில்லை என்று இயேசு சொன்னார்? Why did Jesus say my hour has not yet come? பிரசங்கியில 3ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் காலம் காலம்னு சொல்லிட்டே வர்றார். In Ecclesiastes it is said in the 3rd chapter for each and everything some seasons are set. ஒரு சீசன்ல செடியை நடுவாங்களாம். In one season they will plant the plant. இன்னொரு சீசன்ல இன்னொருத்த வந்து புடிங்கி போட்டு போயிடுறான். Another season they will be just putting out. கட்டுகிறான். In another season they are building. ஒருவன் கட்டுகிறான். One man is building in one season. அடுத்து கொஞ்ச நாள்ல அவன் இடிச்சிடுறான். After something he is breaking that. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. Each and everything there is some season. அதுபோல தேவன் கிரியை செய்யவில்லை என்று நீ துக்கப்படக்கூடாது. தேவன் கிரியை செய்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. Likewise you shouldn't worry, the Lord has not at work for you, but there is a time he has to work. அந்த விவாக வீட்டில என் வேளை வரவில்லை என்று சொல்லி அவர் போய்விடவில்லை. He did not go by saying in the wedding house my time has not yet come. அது எல்லாருக்கும் அவமானப்பட்டு இல்லை என்று ஒரு நிலவரத்துக்கு அவர்கள் வெளியரங்கமாக சொல்லி கேவலப்பட வேண்டிய நேரம் வரைக்கும் இயேசு காத்திருக்கவில்லை. Jesus did not wait, they all have to shame openly say outside. அவருக்கு தெரியும்
இன்னும் சில நொடிகள்ல இந்த காரியம் நிறைவேற்றப்பட வேண்டும். He knew that within some moment or minutes this incident has to be fulfilled. ஆனால் அதற்கு முன்னால அவர் சொல்றார் என்னுடைய வேளை வரவில்லை என்று. Before that, but he say, "My hour has not yet come." ஏன் இயேசு என்னுடைய வேளை வரவில்லை என்று சொன்னார்? Why did Jesus say, "My time has not yet come"? பிரியமானவர்களே, எதுவானாலும் தேவனிடத்திலிருந்து கட்டளை வர வேண்டியது அவசியம். Beloved, whatever it may be, he has to get the order from the Lord. இயேசு ஒருவனை தொட்டாலும், if Jesus touch anything, இயேசு ஒருவனை எழுப்பினாலும், if Jesus raised anybody, ஒருவனை மரித்தோரிலிருந்து எழுப்பினாலும், if Jesus raised anybody from the dead, இயேசு சுயமாய் தானாய் அதை செய்யவில்லை. Jesus did not do anything of his own. அதில் தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அவர் நினைவு கூர்ந்து அதை தேவன் செய்கிறாரா, பிதா செய்கிறாரா என்பதை கண்டுதான் அவர் செய்கிறார். By remembering the plan of God, what is the plan of God, whether the Father is doing that or not, then only he does it. யோவான் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, when we read in John the Gospel book chapter 19ஆம் வசனத்திலே, the 19th verse, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what did he say there? பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அவர் செய்கிறார். Whatever he see the Father is doing, the Son also does. வேறொன்றையும் அவர் தாமாக செய்ய மாட்டார். He will not do anything of his own. அவர் செஞ்சாதான் இவர் செய்ய முடியும். Whatever the Father does, he will do. இயேசு பிலாத்துவின் முன்னாக நின்று கொண்டிருக்கிறார். Jesus was standing in front of Pilate. அப்பொழுது பிலாத்து சொல்றான், எனக்கு ஒரு பவர் இருக்கு. But Pilate was saying, I have the power. உன்னை சிலுவையில் அறையும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. I have the power to crucify you and even deliver you. இயேசு அதற்கு என்ன சொன்னார் தெரியுமா? What did Jesus reply for that? பரத்திலிருந்து உனக்கு கட்டளை வராட்டா என்னை நீ சிலுவையில் அறையவும் முடியாது, என்னை விடுவிக்கவும் முடியாது. Unless it had been given from the heaven, you have no power over me to crucify or தேவன் கோணலாக்கி விட்டால் அதை செம்மையாக்க முடியாது, தேவன் செம்மையாக்கி விட்டால் அதை கோணலாக்க முடியாது. If God made it straight, nobody can make it crooked. If God made it crooked, nobody can make it straight. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. Whatever the Lord wanted to do will not be hindered at all. அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை தடுக்க யாரால் முடியும் என்று ஒரு மனிதன் கேட்கிறார். One man is asking, behold, he is ready to bless, who can hinder it? தேவனுடைய வேளை வரவில்லை என்று சொன்ன அதே இயேசு ஒரு சில வினாடிகளில் தன்னுடைய கிரியைகளை தொடங்குகிறார். Jesus who said, my hour has not yet come, within some moment he started doing that. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் கிரியை செய்யவில்லை என்கிற வேதனை இருக்கிறது? How many are having the agony, the Lord does not do anything to you? என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கவில்லை என்று எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are suffering, my prayer is not answered? என்னுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் அருள் செய்யவில்லை என்கிற வேதனை எத்தனை பேருக்கு இருக்கிறது? How many are having the agony, the Lord has not granted my petition? ஒருவேளை எனக்கு ஏன் பதில் கொடுக்கவில்லை, இன்னும் என்னுடைய ஜீவியத்துல என்ன குறை உண்டு என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். You may be having the question, why my prayer is not answered, what is the lacking in me? ஜெபித்து அதற்கு பதில் கிடைக்காத பொழுது தேவன் கைவிட்டு விட்டாரோ என்கிறதான ஒரு அறிவு உங்களுக்கு உண்டாகிறது. You may be having the knowledge after going on praying and your prayer is not answered, by sometime God may forsaken you. என் வேளை வரவில்லைன்னா அப்ப சாகுற வரைக்கும் வேளை வராம போய்டுமா? My time has not come, means till you are dead, will not the time come? இப்படி எல்லாம் நமக்குள்ள கேள்விகள் எழும்புவது இயல்பு. It is also natural, like questions arise in us. மனிதன் அப்படினால் அவனுக்குள்ள இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் அவனுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். Because he is a man, he will be getting some questions likewise in him. ஆனால் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில வேளை வந்தது என்று தேவன் சொல்ல விரும்புகிறார். But God want to tell you in your life today, the time has come. வேளை வரவில்லை என்று எத்தனை வருஷம் நீ துக்கப்பட்டாயோ அதற்கு பதிலாக தேவன் கிரியை செய்யக்கூடிய காலம் வந்தது. As many as years you are so worried, the time has not yet come, but the time has come, Lord has to work for you. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, when we read in the Gospel of John 7th chapter, பண்டிகை நெருங்கிக் கொண்டிருந்தது. the feast was very nigh. அவருடைய சகோதரர்கள் சொன்னார்கள், நீ பிரபலமா இருக்க விரும்பினால் பண்டிகைக்கு போன்னு சொன்னார். The his brothers said unto him, we want to show yourself outside, go to the feast. பெரிய அற்புதம் செய்றீல்ல? You are doing great wonders, no? போ வெளியரங்கமா போய் அற்புதம் செய். You just go openly and do the wonders. இயேசு போக விருப்பப்படவில்லை. But Jesus did not like to go there. அவர் சொன்னார், என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை. He said, my time has not yet come. ஒரு இடத்துக்கு போறதுக்கு கூட அவர் தேவனுடைய வேளையை எதிர்பார்த்தார். Even to go to a particular place, Jesus expected the time of the பண்டிகைக்கு போறதுக்கு கூட கர்த்தர் தன்னுடைய வேளையை எதிர்பார்த்து காத்திருந்தார். Even go to the feast, the Lord was waiting for the time of the Father. அவர் வெளியரங்கமாக போகாமல் அந்தரங்கமாய் போனார் என்று கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. The below verses said he did not go openly but secretly went. உங்களுக்கு இது வேலையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இது வேலை இல்லை என்று சொல்லுகிறார். He said it is maybe time for you, but perhaps it is not my time. பிசாசுக்கு எந்த நேரமும் கிரியை செய்ய முடியும், ஆனால் தேவன் தன்னுடைய திட்டத்தின்படி
திட்டத்தின்படிதான் கிரியை செய்ய முடியும். The devil can work at any time, but God can work according to his plan. தேவனுடைய நிமிடத்துல தான் அவர் கிரியை செய்வார். In the moment or the time of God he will work. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாதனால தேவன் கிரியை செய்கிறதே இல்லை என்று நீ சொல்லிவிட முடியாது. Because he did not work in your life, you may not say God will never work. உன்னுடைய கண்களாலும் உன்னுடைய காதுகளாலும் நீ காண்கிறாய் கேட்கிறாய். எத்தனையோ பேருக்கு தேவன் கிரியை செய்து கொண்டிருப்பார். By your eyes you are seeing, by your ear you are hearing, God is working to many people. ஒரு நிமிடம் முந்தியும் கிரியை செய்ய முடியாது, ஒரு நிமிடம் பிந்தியும் தேவன் கிரியை செய்ய முடியாது. He cannot work even one before, earlier or later. அந்த நாயினர் விதவையினுடைய மகனுடைய பாடை வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டது. The buyer of the son of the widow of city of Nain was started from the house. செத்து போயிட்டான். He was died. அவனை பாடையில வச்சு கொண்டு போறாங்க. He was taken in the buyer and taking. கரெக்ட்டா ஊர் எல்லையில வரும் பொழுது இயேசு அந்த இடத்துல வந்து. When the buyer was coming near the coast of the city, Jesus was standing there. சரியான டைம். The right time. ஒரு நிமிடம் முன்ன பின்ன இல்லாம கரெக்ட்டா வந்து நின்னார். Not a minute earlier or later, at the right time Jesus was standing there. அந்த இடத்துல அவர் கரெக்ட்டா வந்ததுடைய நோக்கம் என்ன? What is the purpose of standing there at the right time that place? கொஞ்சம் முந்தி வந்திருந்தா அந்த சவ ஊர்வலம் தொடங்கி இருக்காது. If you could come earlier, the procession of the dead body will not be வேற வழியில போய் இருப்பார். He might have gone to some other way. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாருன்னா if he had come later, இவனை மண்ணுல போட்டு மூடிட்டு போயிட்டு இருப்பாங்க. and they might have buried that boy and go. ஆனா சரியான வேளையில கர்த்தர் வருவார். But at the right time, உன்னுடைய வாழ்விலும் தேவனுடைய வேளை ஒன்று இருக்கிறது. சரியா அந்த டைத்துல அவர் வந்து நிற்பார். In your life also there is a time of the Lord. At the right time he will come unto you. பரலோகத்தை குறித்து ஒருத்தர் ஒரு தரிசனம் பார்த்தாங்க. One man got a vision regarding the kingdom of heaven. நீங்க அத படிச்சிருக்கலாம் இல்ல விட கேட்டிருக்கலாம். You might have studied about that or heard about it. எல்லா மனுஷனுடைய ஜெபங்களும் ஒரு பெரிய ரெஜிஸ்டர்ல அது புக் ஆயிட்டே வந்து விடும். All people's prayers were all listed in a big book. அவன் என்னென்ன விதத்துல ஜெபித்தான்? In what are the ways they offered their prayer? கண்ணீரோடு ஜெபித்தானா? Whether they prayed with tears. துக்கத்தோடு ஜெபித்தானா? Whether they prayed with sorrow. அழுகையோடு ஜெபித்தானா? Whether they prayed with tears or shed tears. கருத்தோடு ஜெபித்தானா? Whether they prayed with some concern. ஊக்கமாய் ஜெபித்தானா? Whether they prayed with fervently. அந்த ஜெபத்தினுடைய எஃபெக்ட் என்ன? What is the effect of the prayer? அந்த ஜெபத்தினுடைய எய்ம் என்ன? What is the aim of the prayer? எது எதிர்பார்த்து அவன் ஜெபித்தான்? What they expect and pray. அதோட அந்த சப்ஜெக்ட் க்ளோஸ். That subject settled close. அடுத்த பகுதி. The next portion. அவனுக்கு பதில் கொடுக்கப்பட்டது. The answer was given unto him. இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இந்த இதுல அவனுக்கு பதில் கொடுக்கப்பட்டது. At this time it was this hour this answer was given. இன்னொரு இடத்துல. In another place. இன்னொரு மனுஷனுடைய ஜெபம். Another man's prayer. அவனுக்கு பதில் கொடுக்கப்படவில்லை. That man's prayer was not answered. சைடுல காரணம். Because the reason was written at the side. இன்னொரு மனுஷனுடைய பிரேயர்ல. Another man's prayer. என் வேளை இன்னும் வரவில்லை. My time has not yet come. வேளை வரும் நேரம். It is the time to come. தேவன் தெளிவா எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. God is doing everything clearly. ஆனா நம்ம இங்க உட்கார்ந்துட்டு எல்லா பரலோகத்தையும் பூலோகத்தையும் பாதாளத்தையும் மூணையும் சேர்த்து குழப்பிட்டு இருக்கோம். Now we are seated here and confusing even the heaven, hell and the earth. நமக்கு உடனே கிரியை செய்யணும். We need God has to work immediately. கண்ண மூடுனா பார்க்கணும், கண்ண மூடுனா கர்த்தர் கிரியை செய்யணும். If we close our eyes we have to see. If I open our eyes God has to work. அதுதான் காலையில ஆண்டவர் சொன்னார், நீ கூப்பிட்ட போதெல்லாம் நான் உனக்கு செவி கொடுத்தேன், பட் நான் கூப்பிடும்போது உன்னைய காணுமே. So then the Lord said, whenever you call me, I answer you, but whenever I call you did not answer. நீ எங்கேயோ உட்கார்ந்து ஜெபம் பண்ற, நான் உன் ஜெபத்தை கேட்கிறேன், பட் நான் உன்னை நேரடியா வந்து கூப்பிடுறேன், நீ செவிசாய்க்கிறது. You are seated in some other places and calling me, I am answering you, but I am directly command you and calling you, but you are not answering me. யோவான் பத்மதீவுல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். John the apostle was praying in Patmos. யோனா மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். Jonah was being in the belly. யோவான் வனாந்தரத்தில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தான். John the Baptist was praying in the wilderness. எலியா கர்மேல் மலையின் உச்சியில உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தான். Elijah was praying in the top of the Mount Carmel. இப்படி பல இடங்கள்ல இருந்து ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எந்தெந்த கூக்குரல் வருதோ அதுக்கெல்லாம் நான் செவி கொடுத்தேன். ஆனா முகமுகமாக நேரடியா வந்து நான் உன்னை கூப்பிடுறேன், பட் நீ செவிசாய்ப்பது. But wherever you are seated and prayed, whatever situation I came and answer, but whenever I call you, you did not answer me. இந்த இடத்துல எல்லாம் வேலை வரவில்லைன்னு சொன்ன ஆண்டவர் அடுத்த செகண்ட்ல தன்னுடைய வேலையை அவர் செயல்படுத்துகிறார். In this place the Lord said, my time has not come. The very next second he started working. இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில அங்க உட்காருவீங்க, இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்கிற அந்த வேலையை நீங்கள் உணர்கிறீர்கள்? How many of you feeling the Lord is also working in your how many of your life? தேவனுடைய வேலை வரலன்னு நீ அறிக்கையிடுற, பயப்படுற, துக்கப்படுற, வேதனைப்படுற, கரெக்ட்.
ஆனால் தேவனுடைய வேளை வந்ததுன்னு இன்னைக்கு மெசேஜ்ல கர்த்தர் உன்கிட்ட பேசறார். You are also reporting and confessing the time of the Lord has not come and worrying and again. எதற்கெல்லாம் தேவனுடைய வேளை வந்ததுங்கறதை கர்த்தர் இந்த காலை வேளையில உன்கிட்ட சொல்ல விரும்புகிறார். God want to tell you what are the things in the hour of the Lord has come unto you. உன்னுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகளுக்கு தேவனுடையத்துல பதில் உண்டு. There is answer for all the groaning of your heart. சில நேரங்களிலே இந்த பாதைகளை நீ கொண்டு போகப்படுவாய். அதுக்காக நீ துக்கப்படற கூடாது. Sometimes you may be taken through these kinds of you should not worry regarding that. இப்போ நம்ம வாலிப பையங்களை பிள்ளைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எங்கயாவது சுத்துறாங்க இல்லாட்ட ஏதாவது படிக்காம இருக்கறாங்கன்னா நம்ம சொல்றோம் இது படிக்க வேண்டிய வயசு நீ என்ன செய் படி என்று சொல்றோம். When our youth girls and boys during the time of studying if they roam around here this is the time for you to study you should study. வேலைக்கே போகாம வீட்ல உட்கார்ந்து சுத்திட்டு நல்லா Dress பண்ணிட்டு தெருவா போய் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு வரானா அவனை நம்ம சத்தம் போட்டு நீ ஒழுங்கா வேலைக்கு போப்பா வாழ்க்கையில முன்னேறதுக்குள்ள வழி பாரு இந்த நேரத்துல நீ இப்படி இல்லன்னா கஷ்டம் அப்படி நம்ம சொல்லி கொடுக்கிறோம். We are also teaching them a man one has to go at the time of work if he doesn't go on dressing neatly and going here and there and making problem we tell him this is the time to work you just go and work. முதலாவது தேவனுடைய வேலையை நீங்கள் விசுவாசியுங்கள். First of all you have to believe the hour of the Lord. தேவன் கிரியை செய்யக்கூடிய ஒரு காலம் உண்டு என்பதை நம்புங்கள். First of all you have to believe there is a time the Lord has to act. பிரசங்கியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில பார்க்கும் பொழுது when we read in the book of Ecclesiastes 9th chapter 11th verse அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is said there எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். for all things there should be a time and chance of God. சாவுக்கு கூட எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு. அந்த டைத்துல தான் தேவன் எல்லாவற்றையும் அனுமதிப்பார். even for there is a time in the particular time only God will allow everything. தேவனுடைய செயல் வந்தால் தான் அது நடக்கும். if the time or the act of God comes only it will happen. தேவனை அறியாம உனக்கு ஒண்ணுமே நடக்காது. nothing will happen to you unless God knows anything. அப்படி ஏதாவது நடந்தா அது நன்மைக்கு நடக்குதுன்னு தான் பைபிள் சொல்லுகிறது. if it is anything happen it is also work for good அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும். all things work together good unto them those who love and do him. ஒரு போதகர் ஊழியம் செஞ்சிட்டு வர்றாரு அவரு ஒரு ஓநாய் விரட்டுது. a preacher was preaching and coming a wolf was chasing him. கொஞ்ச நேரத்துல இன்னும் கொஞ்சம் ஓநாய்களா கூடிருச்சு. some more wolves are added into that they start அவர் மனைவியும் அந்த வண்டியில இருக்கறாங்க. his wife was also in the same vehicle. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நான் சொல்லி இருக்கலாம். you might have heard about it but I might have told. பட் அந்த ஓநாய்கள் எல்லாம் மொத்தமா சேர்ந்து ரொம்ப வேகமா விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. all the wolves started chasing the vehicle very fast. இவங்க கத்த ஆரம்பிக்கறாங்க. they started shouting. கத்துறாங்க ஜெபம் பண்றாங்க அழுகுறாங்க கூக்குரலிடுறாங்க. ஒண்ணும் ஓநாய் ஒதுங்கி போன மாதிரியே nothing was the wolves did not go back even though they cried and shouted and prayed. ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே கைவிட்றாதீங்க சுவாமின்னு கத்துறாங்க. they were also looking at the Lord don't forsake us. ஐயோ பதில் கொடுக்க மாட்டீங்களா இப்படி பிசாசு மாதிரி வந்துட்டு இருக்கேன்னு. like devils these are also following will you not help me help us O Lord they were praying. இவங்க ஜெபம் கூடி கத்த ஓநாய் கூட்டமும் ஜாஸ்தி ஆகுது ஓநாயினுடைய வேகமும் கூடுது. when their prayer was also increasing the numbers of wolves are also increasing and chasing. பயங்கர வேதனையில கடைசில தங்களுடைய எல்லைக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. with a great agony they came into their coast. அவங்களுக்கு அந்த நடுக்கம் போகல. they were also shivering. அதனால அந்த வேகத்துல இறங்கி ஓடியே விட்டாங்க வீட்டுக்கு. they ran as if the speed they came they ran into the house. திரும்பி பார்த்தா when they turned and saw ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவங்களை விரட்டின மாதிரியே காட்டிக்காம அந்த ஓநாய்கள் எல்லாம் ஏதோ ஒரு வேலையை முடிச்சிட்டு போன மாதிரி அமைதியா போயிட்டே இருக்கு. as if the wolves they have finished some work they return back and went. இவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா இப்படி இவ்வளவு நேரம் பேய் விரட்டின மாதிரி விரட்டி பிசாசு விரட்டின மாதிரி விரட்டிச்சு இப்போ பார்த்தா அமைதியா அது பாட்டு போயிடுச்சு. but they wonder as far as this wolves were chasing like devils now without knowing anything. வீட்டுக்குள்ள போன பொழுது when they went inside the house வீட்ல பிள்ளைகள் எல்லாம் மயங்கி சாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. all the children at home they were also fainted they were at the point of death. என்னன்னு பார்த்தா when they saw what is gas leak ஆயி பிள்ளைகள் எல்லாம் அந்த கேஸ் சுவாசிச்சு சாவை நோக்கி போயிட்டு the gas was leaking from that the children breathed all that they were also fainted. இவங்க ஓடி போய் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பிள்ளைகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்தின பிறகு தான் யோசிச்சாங்க ஓநாய் விரட்டினதுக்கு காரணம் என்ன பிள்ளைகளை காப்பாற்ற தேவன் அனுமதிச்சார். God allowed the wolves to save the children then only they remember. அது அந்த வேலையை முடிச்சிட்டாது தன்னுடைய டியூட்டியை முடிச்ச மாதிரி திரும்பி போயிடுச்சு. the wolves they have finished their duty and went. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் all things work good to them those who love and do him. பிரசங்கம் நல்லா இருக்கு ஆனா எனக்கு இந்த பிரச்சனை தீரலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி உனக்கு இருக்கலாம். you may be given the question the message is good but my problem is not solved. தேவனுடைய வேலைக்காக நீ காத்திருந்தால் ஒருபோது நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். if you are waiting for only the hour of the Lord you will never shame. ஒவ்வொரு வேளையில கர்த்தர் அந்த டைமுக்கு அந்த பாதையில நம்மளை கொண்டு போவார். particular period the particular path Lord will take.
ஒரு பகுதி இயேசுவுக்கு பாடுபடக்கூடிய பகுதியாகவே இருந்தது. One portion of the Lord Jesus Christ was to suffer. மார்க் 14:41 Mark 14:41. அங்கே இயேசு சொல்றார், இது நான் பாடுபடும்படியான வேளை. This is the time I have to suffer, Jesus says. பாவிகளுடைய கையில ஒப்புக்கொடுக்கப்படக்கூடிய டைம் வந்தது. The time has come, the Son of Man is better in the hands of the sinner. சில நேரங்கள்ல நிந்தைகள், அவமானங்கள், அடிகள், இந்த பாதையில நம்ம போக வேண்டிய பாதையை கர்த்தர் நமக்கு அந்த ரூட்டை வச்சிருக்கிறார். அந்த டைம்ல நம்ம அந்த பாதையில போய் ஆகணும். Sometimes God may also keep a route or a path to go through the suffering or reproach or anything. எத்தனையோ கர்த்தர் வேளை வந்தது என்கிற சத்தியத்தையும் உனக்கு சொல்ல விரும்புகிறார். In your time you may say the time has not yet come. You are going on hearing the message. Today God is saying my time has come to you. தேவன் ஒவ்வொரு வழிகளில நம்ம கொண்டு போவார். அதை நாம கற்றுக்கொண்டால் நாம போயிட்டே இருக்கலாம். God will take us to various paths. If we learn it, we can easily go. நாம் பாடுபடுறது கூட நமக்கு ஒரு தரிசனம் இருந்தா பாடுபட்டு கொண்டே இருக்கலாம். If we have, there is a vision for us to suffer, we can go on suffer. தரிசனம் இல்லாதவன் தான் பாடுபடும் பொழுது துக்கப்படுகிறான். A man who doesn't have the vision is also worries when he go through the suffering. வெளிப்படுத்தல் இல்லாத மனுஷன் தான் பாடுபடும் பொழுது பின்வாங்கி போகிறான். A man who do not have the revelation, when he suffer he go backsliding. எப்படி பவுலால அடிபட முடிஞ்சது? How Paul got all the blows? 1 குறைய 40 அடி 5 விசை அடிபட்டான். 5 times he was also getting the blows 39 times. 195 சவுக்கடி வாங்கின ஒரு ஆள். He was a man got 195 scourge of whips. கல்லெறிஞ்சு செத்துப்பிட்டான்னு விட்டுட்டு போயிட்டான். The people thought he was died after stoning him. அவனை காலை பிடிச்சு இழுத்தே கொண்டு போய் ஊருக்கு வெளியே செத்துப்பிட்டான்னு போட்டு போயிட்டாங்க. And the people drew him by catching his leg and put him outside the அடுத்த city. நாள் அதே ஊர்ல எழும்பி நின்னு பிரசங்கம் பண்ணாரு. The very next day he was also standing in the same city and preaching. எப்படி அவனால நிக்க முடிஞ்சது? How he could stand for the Lord? தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போய் விட்டான். Geba was also loved this world and went back. அப்படிதானே? இப்படி எல்லாரும் பின்வாங்கி போய் கொண்டிருந்த காலத்துல இவன் எப்படி அடிபட முடிஞ்சது? When all went backslided, how he could got the blows for the Lord's sake? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துல அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு நினைச்சிருக்கிறேன், காண்பித்திருக்கிறேன். In Acts of Apostles 9th chapter, the Lord says, I have showed him how much he has to suffer for me. அதனால தான் நான் சொன்னேன், தரிசனம் உள்ளவன் பாடுபடுவான். So then I said, a man who has the vision, he will suffer. தரிசனம் இல்லாதவன் பாடுபடும் பொழுது பின்வாங்கி போவான், மறுதலிப்பான், சண்டை போடுவான், எதிர்த்து பேசுவான். A man who do not have the vision, when he suffer, he will be go backsliding, he will fight and he will murmur or anything. அப்போஸ்தலர் 9:16 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in Acts of Apostles 9:60. எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பித்திருக்கிறேன். I have shown him how much he has to suffer for me. அதுபோல இயேசு சிலுவையிலே தொங்க வேண்டும் என்பது ஏற்கனவே அவருக்கு சொல்லப்பட்டு விட்டது. So it was also said Jesus has to hang on the cross, already it was said for him. அந்த வெளிப்படுத்தல் இருந்தபடியால் தான் மனுஷகுமாரன் இந்த பாதையிலே போகிறார் என்று அவரே சொல்கிறார். So he got the vision, he said the Son of Man is going into this path. இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்று அவர் சொல்கிறார். He said because this purpose I have come into this hour. ஒருவேளை இந்த காலங்கள் வேளைகள் நீங்கள் பாடுபட வேண்டிய வேளையாக தேவன் அனுமதித்திருக்கலாம். Perhaps God may allow this time, it may be you have to suffer and worry. எப்பொழுதுமே பாடுபட்டு கொண்டிருப்பது அல்ல. It is not the time you have to suffer all the time. அடுத்த ஸ்டெப் மகிமை. The next step you have to attain the glory. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you are believing that? ஒருத்தன் வேலை செஞ்சானா அவனுக்கு கூலி இருக்குது. If a man works, he will be getting the wages. ஒருவன் பாவம் செஞ்சா அவனுக்கு நரகம் இருக்குது. If a man sin, he is having the hell. பரிசுத்தவானுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். For the same, God is giving the eternal life. இரண்டாவது ஸ்டெப் அவனுக்கு மகிமைப்படும்படியான ஒரு வேளை. The second step, he is giving the time to be glorified. ஒரு வேளை தேவனுடைய கிரியை உனக்குள்ள நடப்பிக்க முடியாததால் நீ சில தடைகளுக்கு நீ இடம் கொடுத்ததனால் தேவன் தன்னுடைய கிரியையை செய்ய முடியாமல் இருக்கலாம். Sometime you may not give your life to God. God has to work. It may be hindered in your life. உன் வழிகள் தேவனுக்கு பிரியமா இல்லாதபடியால் தேவன் உனக்கு கிரியை செய்யாமல் இருக்கலாம். Because your ways are not pleased unto the Lord, God may not work for you. கர்த்தருடைய சன்னிதானத்திலே உட்கார்ந்து தேவரீர் உம்முடைய வேலை என்ன எப்பொழுது என்று நீ கேட்டு பார்க்கணும். You have to sit in the presence of God and ask the Lord, when is your time and hour? யோவான் 12:23 பார்க்கும் பொழுது When we read John the Gospel 12:23. மகிமைப்படும் வேளை வந்தது என்று சொல்கிறார். He says the time has to come to be glorified. நீ எவ்வளவு பாடுபட்டயோ அதுக்கு அடுத்த டைம் உனக்கு மகிமைப்படக்கூடிய ஒரு டைம். As much as you have suffered, the next time you have to be glorified. ஆனால் பாடுகளிலே நீ முறுமுறுத்திருக்க கூடாது. But you should not murmur in the suffering of you. பாடுகளிலே பயமுறுத்திருக்க கூடாது. You should not threaten anybody in your suffering. பாடுகளிலே நீ எதிர்த்திருக்க கூடாது. You should not revile anybody in your suffering. பாடுகள் மத்தியிலே நீ தோற்று போயிருக்க கூடாது. You should not be defeated among the suffering. பாடுகள் மத்தியிலே நீ பரிசுத்தத்தை விட்டுற கூடாது. You should not leave your holiness among the suffering. பாடுகள் மத்தியிலே விசுவாசத்தை நீ மறுதலித்திருக்க You கூடாது. should not deny your faith among the suffering. பாடுகள் மத்தியிலே நீ கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டவனாய் நீ நின்றால்
அடுத்த டைம் உன்னுடைய வேலை மகிமைப்படக்கூடிய வேலை. In the midst of the suffering, you also man, learn to obedience and stand. The next time is you have to be glorified. நல்ல ஒரு விசுவாசிக்கு ஊழியக்காரனுக்கு சாகுற வேலை கூட தெரியும். Even for a good believer and a servant of God, they know the time of their death. புரிஞ்சுதா உங்களுக்கு? Do you understand this? சாகுற வேலை உனக்கு தெரியும். You know the time of your death. இயேசுவுக்கு பிதாவினிடத்துல போகும் வேலை வந்ததுன்னு அவருக்கு தெரிந்தது. Jesus knew the time he has to go to the Father. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்துல in the John the Gospel 13ஆம் அதிகாரத்துல 13th chapter முதலாம் வசனத்துல the first verse பிதாவினிடத்தில் போகும் வேளை வந்தபடியினால் என்று அவர் பேசுகிறார். he says because the time has to go unto the Father. நீ சாகுற டைம் உனக்கு தெரியணும். You should know the time you go to eat. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? you understand? இல்ல அதுக்குள்ள ஃபைனல் போய்ட்டாருன்னு யோசிக்க கூடாது. don't think I am going to the final. நீங்க அதுக்குள்ள ஃபைனல் செட்டில்மென்ட் கொண்டு போய்ட்டாருன்னு நீங்க பயப்பட கூடாது. you don't get afraid because I am taking to the final settlement. சாவ பத்தி அதுக்குள்ள பிரசங்கம் வந்துருச்சு. இப்பதான் வேலை வந்துச்சுன்னு அதுக்குள்ள சாகுற வேலை வந்துருச்சு. just now you have preached about my time has come, before that the death has come. அப்படி அல்ல. it is not so. ஒரு விசுவாசி தன்னுடைய மரணத்தில் பூர்ண நிச்சயம் உள்ளவன். a believer he has a perfect hope on his death. ஒரு சிலர்லாம் செத்தப்பற சொல்லுவாங்க, அவரு நேத்து நான் போயிடுவேன்னு சொன்னாரு, கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு, முதல்லயே கூப்பிட்டு ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? தேவன் அவங்களை கிளியர் பண்ணி கொண்டு போறாரு, அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். after the death of somebody will say yesterday he told that God is going to take the place. ஒரு பரிசுத்தமான விசுவாசிக்கும் ஊழியக்காரனுக்கும் தான் சாகுற டைம் கட்டாயம் தெரியும். for a holy believer and a servant of God they will know the time of their death. என்னைக்கு சாவனோ தெரியலையே அப்படின்னா அவனுக்கு நிச்சயம் இல்லாம போயிட்டு இருக்கான், எங்க போறானே தெரியல. a man who says I do not know when I will take, he doesn't have any assurance he is going. நாகர்கோயில்ல ஒரு ஊழியக்காரர் இறந்தாரு. in Nagargoil a servant of God died. சர்வீஸ்ல பேசுறாரு. he was talking in the service. அவ்வளவு சிக்லையும் சர்வீஸ்ல வந்து நின்னு பேசுறாரு. he was so sick even though he was speaking in the service. செவ்வாய்க்கிழமை நான் கர்த்தரிடத்துல போறேன்னு சொல்றாரு. on Tuesday I'll go to the Lord. செவ்வாய்க்கிழமை போய் விட்டார். on Tuesday he went. தூக்கத்துல எங்க போறீங்கன்னு தெரியல. இப்போ I do not know where are you going in your sleep. எல்லாம் நைட் ஷிஃப்ட் பண்றீங்களா? சனிக்கிழமை நைட் ஜெபத்துல வந்து உட்கார்ந்தா தூக்கம் வராது. if you come in the sharing meeting the sun இங்க அந்த ஊழியக்காரர் சொல்றார், நான் செவ்வாய்க்கிழமை இறந்துருவேன். கரெக்ட்டா செவ்வாய்க்கிழமை இறந்துட்டாரு. the servant of God said on Tuesday I will die. correctly he died. நமக்கு ஒரு பழைய பாஸ்டர் இருந்தார், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பாஸ்டர் செல்வராஜோ தியாகராஜா ஒருத்தர். a pastor called Selvaraj Tyagaraj. we had an old pastor. அவர் மும்பைல இருக்கும்போது சொல்றாரு, நான் 5:25க்கு இறந்துருவேன். when he was at Mumbai he said I will die at 5:25. இந்த நாள்ல 5:25க்கு நான் இறந்துருவேன். on this particular day at 5:25 I will go to இவங்க பாக்குறாங்க இவர் இங்கே செத்து போய்ட்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடக்கம் அதெல்லாம் குழப்பம், இவரை மெட்ராஸ் அனுப்பிடுவோம்னு அனுப்பிட்டாங்க. they wanted to send him to Madras because there will be some confusion after his death. they sent him 5:25 flightல அவர் இறந்துட்டார். in the flight at 5:25 கடலுக்குள்ள இருந்தாலும் பாதாளத்துக்குள்ள இருந்தாலும் பரலோகத்துல எங்க இருந்தாலும் அந்த டயத்துல உன்னோட டைம் முடிஞ்சு போயிடும். whether in the hell or heaven wherever you may be at the time your time will finish. சாகும் வேளை உனக்கு தெரியுமா? do you know the time of your death? அது தெரிஞ்சா நீ எப்பவுமே பரிசுத்தவனா மாறிட்டே வந்துருவே. if you know that you will become a holy man now. இன்னொரு 40 வருஷம் இருக்குங்கற விஷன்ல எல்லாம் நீ போயிட்டு இருக்கற. you are going in the vision I will live 40 years more. லோன் போட்டீங்க, எப்படி வீடு வாங்கிட்டீங்களா? have you applied the loan? have you got the house? வாங்கியாச்சு. yes. எத்தனை வருஷம் கட்டணும்? how many years you have to pay the loan? long processல கட்டனா கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாம். நான் 32 வருஷம் போட்டுருக்கேன். the long process if you pay back the money for 32 years I have applied. அப்ப இவனுக்கு இவருடைய இது என்னன்னா இந்த 32 வருஷம் என்ன செய்ய போறாரு? இவர் உட்கார்ந்து இந்த லோனை கட்டிட்டே இருப்பாரு. இயேசு வந்தாலும் இவர் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. his plan he will be going on paying the loan for 32 years. even Jesus comes he will be sitting here and pay. நீ கட்டிட்டே இருக்க வேண்டியதான். you have to go on pay. அடுத்து எலியா வருவார். next Elijah will come. அப்படிதானே? send it. அதுக்கப்புறம் வருவாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா வருவாங்க. அவங்க எல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கலாம். you can also go on see them. Elijah and one person will சொன்னானா எலியாவும் ஏனோக்கும் மரிப்பதை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். one son said I want to see Elijah and Enoch how they die. அவர்கள் எல்லாரும் காண்பார்கள்னு சொல்லி இருக்கு. it is said everybody will see their எப்படி death. பார்க்க முடியும்? where எலியா யோனாக்கும் மரிக்கிறதை எப்படி பார்க்க முடியும்? how can we see Elijah and Enoch will die? டிவி பார்த்தா தான் பார்க்க முடியும். அதனால நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். if you watch television then only I can see, so I am watching the television. இது இயேசுவின் வருகைக்கு பிறகு கைவிடப்பட்டவன் பார்க்கிற பார்வை. this is the vision you have to see after the coming of Jesus, a man who is forsaken. அப்ப நீ டிவி பாக்குறன்னா நீ இப்பமே சைன் பண்ணிட்ட, எதுக்கு வருகையில போகல, நான் எங்க இருக்க போறேன், இங்க இருக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். you have also taken the conclusion I will not go in the coming, I am going to be here after the coming. சாகும் பிதாவினிடத்தில் போகும் வேளையை இயேசு அறிந்தார். Jesus knew the time he had to go to the Father. உனக்கு தெரியணும்
அதுக்கு முன்னாடி சிலர்லாம் சின்ன வியாதி வந்த உடனே பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு எப்பா நீ பாத்துக்கோ எல்லார் கையிலயும் கொடுத்துருவான், ஆண்டவர் கையில மட்டும் கொடுக்க மாட்டான். When some people they get a small disease, they will be calling the children, you look up to my children and this and that everything to others. கடைசில பார்த்தா உயிரோட இருக்கான். Finally they will be alive. இவன் இன்னும் எவ்வளவு வேற சாகடிக்க வேண்டியிருக்கு. He has to kill so many. இவன் இப்ப சாக மாட்டான். Simply he will not die. பரிசுத்தமாகாம செத்து பிரயோஜனம் இல்ல. There's no use of dying without attaining the holiness. அதனால சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வேலையை நீங்கள் அறியணும். So you should understand the message or truth, you should know the time of you. தேவன் மௌனமா இருக்கக்கூடிய காலங்கள் இது அல்ல. These are not the time God has to be quiet. ஏன்னா வாசற்படியில வர்ற டைம் ஆயிருச்சு. அப்படினால அவர் வேகமா தன்னுடைய துரிதமாய் தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய ஒரு காலம். Because it is the time he is going to come at the gate, he is also working speedily. ஒன்று தேவன் நீதி செய்யும் காலம், இன்னொன்று தேவன் நியாயத்தீர்ப்பு செய்யும் காலம். One is God is going to do the justice and judgment. நீதியை செய்யும் வேளையும் வந்தது, நியாயத்தீர்ப்பு செய்யும் வேளையும் வந்தது. The time has to do the justice has come, as well as time has to do the judgment is come. நீதி உன்னுடைய சத்துருக்களுக்கு தேவன் செய்யக்கூடிய தீர்ப்பு. It is a judgment, God is going to do the justice to your enemies. நியாயத்தீர்ப்புங்கிறது தேவன் உனக்கு கொடுக்கிற தீர்ப்பு. Judgment is a judgment, it is God is going to give to you. ரெண்டுக்கும் நீங்க குழப்பிட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல சுத்தமா குழம்பி போயிடும். நீதியை சரிக்கட்டும் வேளை வந்ததுங்கிறது விசுவாசிகளுக்காக சத்துருவை தேவன் நசுக்கக்கூடிய ஒரு டைம். It is a time I am going to do the justice for the believers say God is going to bruise the Satan or enemy. நியாயத்தீர்ப்பு வரும் வேளை வந்ததுன்னா அது விசுவாசிக்கு தொடங்குற டைம். The time of judgment has come in, that is a time short for the believer. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலம். It is a time the judgment is started in the house of God. ஆனா உன்னோடு போராடுற சத்துருக்களை கர்த்தர் நீதியை சரிக்கட்டுற ஒரு வேளை இருக்கிறது. But there is a time God is also doing justice to the enemies which are struggling against you. 119 சங்கீதம் 126 வசனம். 119th Psalm verse 126. நீதியை செய்ய கர்த்தருக்கு வேளை வந்தது. The time has come for the Lord to act for us justice. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் நீதி செலுத்தப்படாமல் இருக்கலாம். Your problems may be not yet given any justice. உனக்கு விரோதமாய் அநியாயமான தன்மைகள் எழும்பிக்கொண்டே வரலாம். Unrighteous nature may be going on arise against you. உன்னோடு இருக்கிறவங்க கூட உனக்கு அநியாயம் செய்வாங்க. Even those who are being with you also do some injustice to you. பட்சத்துல இருப்பாங்க நீ நினைப்ப, பட் அவன் உனக்கு விரோதமா செஞ்சிட்டே இருப்பான். You will be thinking they will be in your side, but they will be doing against you. ஐயோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லுகிற உனக்கு கர்த்தர் நீதியை செய்யும் காலம் வந்திருக்கிறார். You are saying nobody is there to help me, the Lord has come to do justice for you. உன்னுடைய சத்துருக்களை நியாயம் தீர்க்கக்கூடிய காலம் வந்திருக்கிறார். The time has come to judge your enemies. நீ பாடுபட்ட காலம் ஒன்று உண்டு. There is a time you got to suffer. நீ மகிமைப்பட வேண்டிய உயர்த்தப்பட வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. There is a time you got to be glorified and exalted. உன்னுடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டிய காலத்தை நீ அறிய வேண்டியது இருக்கிறது. It is also you should know the time you got to finish your race. உனக்காக கர்த்தர் நீதி செய்யும் வேளை வந்தது. The time has come, God is going to do justice for உன்னுடைய you. பிரச்சனைகள் உன்னுடைய யுத்தங்கள் எல்லாம் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய வேளை வந்தது. The time has come, God is going to bring all end to a problem and all your war. வெளிப்படுத்தல் 14:7 பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பு செய்யும் வேளை வந்ததுன்னு சொல்றார். Revelation 14:7 it is the time has to come to do the எந்த ஒரு விசுவாசியும் ஊழியக்காரனும் நியாய தீர்ப்புக்கு நேராய் போய் விட கூடாது. No believer or servant of God should not go towards the judgment. அதனால தான் ஒவ்வொரு ராபோஜனத்துக்கு முன்னால ஒரு வசனம் வாசிப்போம். So before each communion we read a word of God. நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். If we judge ourselves, we shall not be judged. நாம் உலகத்தாரோடு நியாயம் தீர்க்கப்படாமல் நாம் கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். We are not judged with the worldly, but we are punished by the Lord. நியாய தீர்ப்பு பாவிகளுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் உள்ளது. The judgment is belong to the sinners and the wicked people. ஒரு ஊழியக்காரனோ விசுவாசியோ நியாய தீர்ப்புல போய் சிக்கிக் கொள்ள The கூடாது. servant of God and a believer should not go and caught in the judgment. உனக்காக நீதி செய்யணும். அதுதான் தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவதை காண்பிக்கிறார். The Lord has to do judgment or justice for you. That is the Lord fight for you. இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்யணும்னு காத்திருக்கீங்க? Today how many are waiting? The Lord has to act for you. என் ஊழியத்துல கர்த்தர் கிரியை செய்யணும்னு நான் எதிர்பார்த்து இப்போ போராடிக்கிட்டு இருக்கிறேன். I am also struggling in my ministry. God has to act for me. உன்னுடைய குடும்பத்துல நீ தேவன் கிரியை செய்யணும், அந்த வேளை வரணும்னு எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க? How many are waiting in your family and in your life? God has to work and act for you. சில நேரங்களில சில காரியங்கள் தடைபடும். Sometimes some matters may be hindered for us. நீங்க உடனே அப்படியே துக்கப்பட்டு ஃபெட்டப் ஆகி உருண்டற கூடாது, சுருண்டற கூடாது. நீ கர்த்தருடைய வேளை வரலங்கற ஒரு நம்பிக்கையில இருந்து வேலைக்காக நீ உட்கார்ந்திருக்க வேண்டும். You have to wait for the time of the Lord. You should not get worried and fed up because of that. தேவன் கிரியை செய்யற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. Till the Lord has to act, you have to just wait. ஆண்டவருடைய வேளை வரும் பொழுது சடுதியில அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். When the Lord's time is come, very soon he will ready to work. அவர் சும்மா இருக்கவே மாட்டார். He will not be quiet at all. 24 hours கிரியை செஞ்சுக்கிட்டே He will be இருப்பார். going on working or acting for 24 இஸ்ரவேலை hours. காக்கிறவர் உறங்குறதும் இல்லை,
தூங்குறதும் One who keeps Israel will neither slumber nor sleep. விடாமல் தன்னுடைய வேலையை அவர் செய்து கொண்டே He இருப்பார். will be going on doing the work without leaving. நியாயத்துக்கு ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் அவர் இலக்கரிப்பதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. He will not be faint or weary till he gives the judgment to the justice. கரெக்ட் நேரத்துல கிரியை செய்வார். The right time he will work. ஜீவராசிகள் எல்லாம் ஏற்ற வேளையில தனக்கு ஆகாரம் கொடுப்பார் என்று அவரையே பார்த்துட்டு இருக்கிறார். All the living creatures are looking unto him at the right time, at the due season he will give food unto them. 104 சங்கீதம் 27 வசனத்துல In 104th Psalm 27th verse, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is said there, ஏற்ற நேரத்துல நீர் ஆகாரத்தை கொடுப்பீர்னு அவைகளெல்லாம் உண்மையே பார்த்துக்கிட்டு they இருக்கும். all will look on you at the due season you will feed them. கரெக்ட் டயத்துல அது காத்துக்கிட்டே இருக்கிறான். At the right time they all wait and look unto the Lord. பசியினாலே காக்கை குஞ்சுகள் இரையும் பொழுது அவைகளுக்கு இரைகளை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? Who is there during that period of hunger, the young ones of ravens cry, who gives the prey of that? கரெக்ட்டா ஏற்ற வேளையில அது கிடைக்கும்னு காத்துக்கிட்டே இருக்குது. Even though they are also waiting at the right time they will get their prey. 145 சங்கீதம் 15 வசனம் என்ன சொல்லுது? What is 145th Psalm 15th verse say? அவர் கொடுத்தார்னு சொல்லுது. He has given to everything. எல்லாம் உம்மை பார்த்துட்டு இருக்கு. கரெக்ட்டா ஏற்ற நேரத்துல நீர் அவைகளுக்கு என்ன கொடுக்கிறீர்? ஆகாரத்தை In the due season you are also giving the food to them. கரெக்ட் நேரத்துல கர்த்தர் உனக்கு கிரியை செய்வார். At the right time God will work for you. நீ தூங்கிட்டு இருப்ப, You will அவர் be கிரியை செஞ்சு sleeping. விட்டுருப்பார். He will be working. அவர் உனக்காக நீ தூங்குவாய், ஆனால் அவர் கிரியை செய்வார். You will be sleeping, God will work for you. ஆண்டவருடைய டைம் ரொம்ப கரெக்ட்டா பங்க்சுவல் டைத்துல வரும். The time of the Lord is very punctual. அந்த 4ஆம் ஜாமத்துல கரெக்ட்டா அவங்க உச்ச கட்டத்துல போய்ட்டா, இனிமே இவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு உடனே தண்ணியிலே நெஞ்சிட்டாரு, நடந்துட்டாரு. In the fourth wall, at the peak of their suffering, they couldn't do anything when they fell. Jesus walked on the water. ஒரு போட் எடுத்துட்டு வரலாமே, You could take one boat and come. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? But what did he do? அந்த டைமுக்குள்ள அவன்கிட்ட போய் சந்திக்கணும்னு சொல்லிட்டு தண்ணியில வேகமா நடந்து வந்துட்டார். He also walked on the water very speedily to meet them before the time. அக்கினி ஜுவாலையில தூக்கி போட்டுட்டாங்க. They were put in the fiery furnace. அவ்வளவு நிர்பந்தமான ஒரு கட்டத்துல போயிட்டாங்க. In a wretched condition they went. யார் வந்துட்டா? Who came there? தேவகுமாரனுக்கு ஒப்பான One who is equal to us, likeness of the Son of Man came. அதர்சனமான அந்த தேவகுமாரனுக்கு ஒப்பானவர். இப்ப எல்லாரும் பார்த்தா உள்ள தரிசனம் எல்லாருக்கும் தெரியுது, கூட ஒரு ஆள் சுத்திட்டு The invisible Son of God is also everybody can see, visible to all and walking in there. சரியான நேரத்துல அவர் உள்ள வந்துருவார். At the right time he came inside the fiery ஒரு furnace. நிமிஷம் கழித்து சிங்கத்தின் வாயை கட்டியிருந்தா என்ன நடக்கும்? If he had to shut them out of the mouth of the lion, after 1 minute later, இல்ல ஒரு நிமிஷம் கழிச்சு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால அந்த வாயை கட்ட அவுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? if he also release the mouth of the lion before 1 minute, what would happen? இவன் உள்ள போறான், வாயை கட்டியாச்சு. When he went inside, the mouth of the lions was shut. இவன் வெளியே வர்றான், வாயை அவுத்த. When he came out, the mouth of the lions was அடுத்த open. செகண்ட் இவனை தூக்கி போட்டவங்க எல்லாம் உள்ள வர்றான். When the next second, those who put him inside அவர்கள் தரையில் சேருவதற்கு முன்பாகவே எலும்பெல்லாம் நொறுக்கி எடுத்து. before they came to the floor, all their bones were broken. தேவனுடைய டைம் ரொம்ப கரெக்ட் டைம். The time of the Lord is very correct. ஆனா நம்ம தான் அவரை காக்க வைக்கிறோம். But we only make the Lord to wait. 9 மணி சர்வீஸ் கரெக்ட்டா பரலோக டைம்ல 9க்கு உள்ள வந்திருப்பாரு. At 9 o'clock service, he will be here at 9 o'clock. இந்திய நேரம் கூட தப்பா இருக்கலாம். Even the Indian time may be wrong. இந்த வாட்ச்ல 2 நிமிஷம் முன்னால இருக்கும், ஓ வாட்ச்ல 10 நிமிஷம் முன்னால இருக்கும். நீ ஏற்கனவே கொஞ்சம் ஸ்பீடா போணும் சோம்பேறித்தனங்கறனால கூட 10 நிமிஷம் முன்னால வச்சிருப்ப. In this clock it may be 2 minutes more, but in your clock it may be 10 minutes more. ஒரு வீட்டுக்கு போனே 3/4 மணி நேரம் ஃபாஸ்ட்ல வச்சிருந்தேன். In one house I visited, 45 minutes fast. எனக்கு டவுட் ஆயி போச்சு, என்ன நம்ம இவ்வளவு லேட்டா இப்படி மாட்டிட்டோமே. அவங்க சொன்னாங்க, இல்ல பயப்படாதீங்க, இது நாங்க காலையில புறப்படுறதுக்காக என்ன செய்றோம், 3/4 மணி நேரம் முன்னால வச்சு. Don't worry, because it is we have to get up early morning and start early, so we have made this time. அதனால நம்ம இந்திய நேரப்படி சொல்ல வேண்டாம், பரலோக நேரப்படி ஏற்ற வேளையில் யார் வருவா? அவர் வருவார். So no need to say about the Indian time, according to the heavenly time, at the right time God will come. ஏன் கல்யாண வீட்ல போய் உட்கார்ந்திருந்தாரு, பொண்ணு மாப்பிளைய பார்க்கிறதுக்கு அவர் போய் இருந்தாரு. Why he had visited at the wedding house to see the bride and எப்படி அங்க போய் ஒரு வசன போட்டு கொடுக்க போனாரா? Whether he wanted to give the இல்ல மொய் எழுத போனாரா? whether he wanted to give some money or any இல்ல compliment. பெண்ணு நல்லா இல்ல, பையன் நல்லா இல்ல, ஏன் இவனுக்கு கட்டி கொடுத்தாங்கன்னு போய் கமெண்ட் கொடுக்கிறதுக்கு ஒண்ணே மாதிரி போனாரா? Or did he go to give the commentary, the boy and the girl is not good? இப்ப கல்யாணம் கட்டி எத்தனையோ வருஷம் கழிச்சு இப்ப போய் சொல்றாங்க, ஐயோ அந்த வீட்லயே குடும்ப பொண்ணு எடுத்தீங்க, ஏன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாதா? நீ போர்டு போட்டிருந்தியா? நீ after so many years back, after the marriage, they are saying, why couldn't you நல்லா ask me? இருக்கிற குடும்பத்தையும் போட்டு குழப்பி எடுத்துறாங்க. They are also just confusing even the good families. ஒரு புள்ள கல்யாணம் கட்டி ஃபாரின் போயிட்டா. One girl after the marriage went to the foreign countries. கன்வென்ஷன், இப்ப மெட்ராஸ் கன்வென்ஷன்ல
அவ ஃபாரின் போறதுக்கு முன்னால அந்த பிள்ளையும் அந்த இவங்க ஃபேமிலியும் 2-3 பேர் பார்த்திருக்காங்க. That girl and others were seen before the Madras conversion, before she go to the foreign country. பார்த்தவங்க வந்து இந்த பொண்ணோட அம்மாட்ட அங்கேயே அவங்க பொண்ணை கட்டி கொடுத்தீங்க, சே ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, சரி சரி விடுங்க பிள்ளை மாட்டிக்கிட்டா. Those who have seen the girl, they say to the mother, why you could marry this girl to that particular person, but why couldn't you ask me? அவங்க நல்லபடியா சமாதானமா கன்வென்ஷன்ல போய் ஆசீர்வாதம் பெறணும்னு போனவங்க இருக்கிற சமாதானம் எல்லாம் கெட்டு ஒரு வழி ஆயிட்டாங்க. They got the good peace, they wanted to get more peace in the convention, all their peace has gone destroyed. கல்யாண வீட்டுல போயிட்டு அவர் வெயிட் பண்ணது குறைவை நிறைவாக்க காத்துக்கிட்டு இருந்தார். Jesus was waiting in the waiting house to fulfill the lackness day. ஏன் ஃபர்ஸ்ட் பந்தியில அவர்தானே தேவகுமாரன் முதல் பந்தியிலேயே பாஸ்டருக்குலாம் சாப்பாடு கொடுக்குற மாதிரி அவருக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்பி இருந்தா போயிட்டு இருப்பார்ல. Jesus was the son of God in the first services, so why couldn't he give some food and send him? அவர் போல. He did not go. அவர் அங்கேயே தான் இருந்தார். He was there. அவர் அங்கேயே வெயிட்டிங்ல இருந்தார். He was waiting there in the wedding house. கல்யாண வீட்டுல சாப்பிட்டாருன்னு இருக்கா? Is it give us eaten in the wedding house? அவர் வெயிட்டிங் வேற ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். He was waiting for some other particular purpose. அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனையை அந்த திராட்சரசத்தை கிளியர் பண்ணி கொடுக்கிறதுக்காக காத்திருந்தார். To solve the problem of the house and to give the lackness of the wine. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் தேவன் எனக்காக கிரியை செய்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? How many are believing the Lord is working for me? இதுவரைக்கும் வேலை வரலன்னு நீ புலம்புனது போதும். இன்னைக்கு கர்த்தருடைய வேலை வந்திருக்கிறார். So far you are also going on murmuring, my the hour has not yet come today. The Lord says my time has come to you. எனக்கு இந்த நாயினூர் விதவை ரொம்ப பிடிக்கும். அந்த பையன் கரெக்ட்டா அவன் செத்து போயிட்டான். ஆனா இவர் வந்து கரெக்ட்டா ஊரின் எல்லை அருகே வந்து நின்னுட்டார். The city of the Nain, the woman that son அந்த சமாரியா ஸ்திரீ வர்றதுக்கு முன்னாலேயே கிணத்தருகே வந்து உட்கார்ந்திருந்தார். He also sat near the well before the woman of Samaritan came. கிதியோன் வந்து அந்த கோதுமையை அவன் தாளடியிலிருந்து பிரிக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தருடைய தூதன் வந்து அங்க என்ன செஞ்சாரு? உட்கார்ந்திருந்தார். Before Gideon came to the threshing floor, the angel of God was seated there. அப்படினால ஆராதனைனா கரெக்ட்டா 9 மணிக்கு அவர் வந்திருப்பாரு. So if it is service, நம்ம வந்து ரொம்ப பிஸிங்க. We are very busy. If it is service, meaning he will be waiting at the right time. சாத்தானை கேட்டார், நீ எங்கே இருந்து வருகிறாய்? The Lord asked Satan, where are you coming from? அவன் என்ன சொன்னான்? What did he say? நான் நேரா வர்றேன்னு சொல்லி இருக்கணும், ஏதாவது ஒன்னு சொல்லணும். அவன் சொல்றான், நான் பூமி எங்கும் அதன் எல்லை எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். He said, I am going to and fro of the earth and coming back. ஊத்ஸ் தேசவாசியாகிய விசுவாசியாகிய யோபுவை நீ பார்த்தாயா? Have you seen the believer belongs to the city Uz? இவ்வளவுதான் கேட்டாரு. அவன் உடனே ஃபுல் டீடைல் சொல்றான். அவனை நீ வேலை அடிச்சு வச்சிருக்கிறீரு, அவனை அப்படி பண்ணிட்டேரு இப்படி பண்ணிட்டேன்னு ஃபுல்லா பயோடேட்டா வாசிக்க ஆரம்பிச்சான். Only he asked that he started reading about all biodata, fenced around him, given all facilities, everything. இந்த லேட் கமர்ஸ்க்குலாம் ஆண்டவர் ஏதாவது செய்யணும்னா இவன் வந்து குறுக்க வந்துருவான். நீங்க மட்டும் அவன் கேட்ட உடனே எப்படி கொடுக்கலாம், அவன் மட்டும் கரெக்டா 11 காலத்து தானே வர்றான் அப்படிம்பாரு. The late comer, if they என்ன நீங்க அவங்க சிரிச்சதுக்கா நீங்க விட்டுறாதீங்க, மெசேஜ் கரெக்டா சொல்லுங்க. அதாவது லேட்டா வந்த ஆளுங்க ஜெபம் பண்ணி ஏதாவது ஆண்டவர் பதில் கொடுக்கறாருன்னா இவன் குறுக்க போய் சொல்லுவான், அவன் லேட்டா தானே வந்தான், ஏன் அவனுக்கு கொடுக்கறேன்னு. The late comers are given granted some benefit. The one who come earlier, they will be complaining, Lord, they are granting them to, but not me. இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் அவன். They are accusing day and night. இரவும் பகலும் குற்றம் சாட்டிட்டே இருப்பான். என்னென்ன தப்பு செஞ்ச என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டே இருப்பான். They'll be going on saying what are the mistakes you have done day and night. சில வீட்ல இந்த மருமகள் சொல்லிட்டே இருப்பா, இல்லனா மாமியார் சொல்லிட்டே இருப்பாங்க. In some houses the daughter-in-law or the mother-in-law will be going on blaming others. முந்தி வீட்ல வந்து ஒன்னு சொல்லுவாங்க, இப்போ அப்படி இல்ல, சம்பவம் நடந்த உடனே செல்ல சொல்லிட்டே இருப்பாங்க. Earlier they will be உங்களுக்கு புரியல, நீங்க இங்கே இருங்கள். அதாவது முந்தி வந்து வீட்டுக்கு வந்த உடனே சொல்லுவாங்க. Earlier days when the mother-in-law daughter-in-law யார் வந்தாலும் வீட்ல வந்த உடனே சொல்லுவாங்க. When somebody comes to their house they will say. ஆனா இப்போ அப்படி இல்ல. But nowadays not so. சண்டைய போட்டு விட்டுட்டு கேளுங்க, பேசுறதை கேளுங்கன்னு ஆன் பண்ணி விட்டுறான். After making the quarrel you just inquire, they say. நான் ஒரு ஃபைத்தம்ல இருந்தேன். I had been in a Faithom. ஃபைத்தம் பக்கத்துல ஒரு பெரிய ஃபிளாட்ஸ். There were great flats near Faithom. அதுல ஒரு லேடி இருக்கா. There was a lady in that. அந்த நம்ம இங்க ஆவியில் நிறைஞ்சா போதும் போன் ஆன் பண்ணி ஜன்னல்ல வச்சிருவா. If we fill in the spirit, yes, just phone ring on the phone and keep in the window. போன போலீஸ் கமிஷனருக்கு போட்டு தூக்கி வச்சிருவா. She will ring up to the police commissioner and keep இவன் வேலை பார்த்தானா ஒண்ணுமே பைபிள்ல இல்ல. But nothing was given whether he worked or anything given. ஆனா
கொஞ்ச நேரத்துல இவர் சிக் ஆயிட்டாரு, சீரியஸ் ஆயிட்டாரு, வியாதிப்பட்டிருக்கிறான்னு சொன்னார்கள், இயேசு வரல. செத்து போயிட்டான்னு சொன்னாங்க, வரல. அடக்கம் எத்தனை மணிக்குன்னு சொன்னாங்க, வரல. After some days Lazarus was died, he was also Jesus. நீ லேட் பண்ணினா அவரும் லேட் பண்ணுவாரு. If you late, he will also late. உயிர் போகும்போது 2.5 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. What will happen at the time of your death, 2.5 hours delay? 3ஆம் நாள் வந்தார். On the third day he came. அடுத்த பந்தியில பாத்தீங்கன்னா லாசர் அங்க அமைதியா ஒரு ஓரத்துல உட்கார்ந்திருந்தான். The next service Lazarus was seated quietly. இருக்கா? Is it given or not? இருக்கா? எழுப்பி விட்டு அடுத்த பாத்தீங்கன்னா அடுத்த மார்த்தாள் வீட்டுல ஒரு பந்தி நடந்துச்சு. லாசருவும் அங்கே என்ன செய்தான்? இப்ப சுத்த போக மாட்டான், மரண பயத்துல ஒழுங்கா உட்கார்ந்திருந்தான். Because of the death of the fear he sat in the service correctly. கோயிலுக்கு வேணா வரவே மாட்டான், சாக போற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஃபெய்த்தம்ல போய் போட்டுருங்கறான். He will not come to the service at all. We want to die, about the time of death, take me to the faith home, he say. எப்படியாவது நான் போய் மன்னிப்பு கேட்டுக்கறேன். Anyway, I have to go to the faith home and ask forgiveness. பிரதர் பெஞ்சமின் ஒருத்தர் இருந்தார், சொல்லக்கூடாது. I should not say. There was a brother called Brother Benjamin. ஏஜே பெஞ்சமின். AJ Benjamin. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு வல்லமையான தெய்வீகமான ஒரு மனுஷன். Very famous and powerful divine person of God. பட் நம்மளை விட்டு வெளியே போன பின்பு After he went out from us, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல நடக்க முடியாம போயிட்டார். Because of a small accident he couldn't walk. ஆட்டோ கவுந்துருச்சு. The auto was rolled away. இந்த விசுவாசிகள் எல்லாம் மருந்து எடுக்காதனால அந்த பச்சையிலையை போடு இந்த பச்சையிலையை போடுன்னு என்னத்தையே கட்டி ஆளை காலி விட்டாங்க. All the believers put him all the some herbs. லாஸ்ட் மினிட்ஸ்ல The final minute அவர் சொல்லிருக்காரு, he said, என்னைய கொண்டு போய் அடையார்ல வாசல்ல இறக்கி விட்டு வந்துருங்க. just take me to the Adaya gate at least and leave. ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் சரி, whether they accept me or not, அவங்க நிச்சயமா என்னை ஏத்துக்கிட்டு அடக்கமாது பண்ணுவாங்க. at least sure they will accept me and bury me. அவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்கல. அந்த டீம் அப்படியே அவங்கள வச்சு சாவடிச்சிட்டாங்க. They killed him. கில்லியம்னா அவரே செத்துட்டாரு, அங்கேயே இருந்தேன். He died. யோசிச்சு பாருங்க. Think about it. தேவன் உனக்காக காலதாமதம் பண்ணினால் என்ன நடக்கும்? If the Lord delay for your matter, தேவன் எனக்காக கிரியை செய்யலங்கறியே, தேவன் கிரியை செய்ய நீ தேவனுக்காக என்ன கிரியை செய்திருக்கிறாய்? you are going on saying the Lord has not act for you. After the Lord has act for you, what you have done for him? அந்த பறவைக்கு விசுவாசம் இருக்கு, ஏற்ற வேளையில எனக்கு ஆகாரம் கொடுப்பார். Even the birds are having the hope, at the right time God will give அந்த the காட்டு மிருகங்களுக்கு விசுவாசம் இருக்கு, ஏற்ற வேளையில ஆகாரம் கொடுக்கிறார். Even the wild animals, they are having the hope, at the right time God will give the உன்னுடைய prey. யுத்தத்திலும் ஏற்ற வேளையில கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். In your battle also, at the right time God will give the victory. அப்படி விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கண்களை மூடுங்க. Those are believing like that, all close your eyes. இன்றைய மெசேஜினுடைய தீம், என்னுடைய வேளை வரவில்லைன்னு நீ பயப்படாத, என்னுடைய வேளை வந்தது. The theme of the message, don't worry, my time has not come, but my time has come. இந்த பிரசங்கத்துக்கு பிறகு ஒரு பெரிய சேஞ்ச உங்க லைஃப்ல நீங்க பாப்பீங்க. After this message you will be seeing a great change in your life. என்ற தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. Because the word of God will not turn empty any time. தான் அனுப்பின காரியத்தை செய்துதான் அது திரும்ப தேவன்கிட்ட போய் சேரும். Whatever the purpose the word of God has been sent, it will do and go back to எல்லாரும் God. கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். Let us all close our eyes and kneel down. இந்த பிரசங்கம் இப்ப பரலோகத்திலிருந்து இப்ப இங்க அனுப்பப்பட்டிருக்கிறது. This message has been sent from heaven to இந்த here. 400 பேர் வாழ்க்கையில கிரியை செஞ்ச பிறகுதான் இந்த வருஷம் ரிவர்ஸ் போய் அவர்ட்ட போய் ஜாயின் ஆகும். This word of God has to work in the life of the 400 people and go reverse into the Lord. அது வரைக்கும் அது உன்னோடு தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கும். Till that time it will be going on working with you. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுங்க. அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி டக்கு டக்குன்னு அப்படி தாழ்த்திட்டே இருக்கும். If I say to you to close your eyes and kneel like a spring, you have to immediately kneel. தேவனுடைய வேலைக்காக நீ காத்திருக்கிறாய், அவர் உனக்காக கிரியை செய்ய வந்து விட்டார். You are waiting for the time of the Lord. He has also come to work for you. அன்றைக்கு இருந்து அந்த திராட்சரச குறைவை நிறைவுபடுத்தி விட்டு சென்ற கர்த்தர் இன்றைக்கு நின்று உன் வாழ்வின் தேவையை சந்தித்து விட்டு அவர் திரும்பி போக போகிறார். On the day the Lord also fulfill the lackness of the wine. Today he is standing to fulfill all the problems and lackness of your life. உன்னுடைய அறிவிலே சில காரியங்கள் முடியாது. In your knowledge some matters you cannot do it. என்னுடைய அனுபவத்திலே சில காரியங்கள் முடியாது. In my experience also I cannot do something. ஆனால் தேவன் சொல்றார், நான் அதை செய்கிறேன் சொல்கிறார். But the Lord says I will do all those things. திரும்ப நீ ஏன் பயப்படணும்? Then why you have to suffer worry? கர்த்தர் செய்கிறேன்னு சொல்லிட்டார்ல, நீ அத பத்தி பாரப்படாத. If the Lord has told you to do, you don't worry about that. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்ற ஒரே வார்த்தையில உனக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றார், என் வேளை வந்தது. அதை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் God is பண்ணுங்க. saying one word, my time has come for you. உன்னுடைய யுத்தம் முடிவுக்கு வர வேண்டிய வேளை வந்துவிட்டது. The time has come, your battle has to come to an end. உன்னுடைய கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்க வேளை வந்தது. The time has come, God has to answer all your tears. உன்னுடைய வியாதி உன்னை விட்டு நீங்கும் வேளை வந்தது. The time has come, the disease of you has to go from you. தரித்திரத்தின் ஆவி உன் குடும்பத்தை விட்டு போக முடியாத வேளை வந்தது. The time has come, the spirit of poverty has to go from your family. சத்துருவை
நீதி சரி கட்டும் வேளை வந்தது. The time has come, God is going to judge the enemy. எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் 100% விசுவாசிக்கிறேன், எனக்காய் நீர் கிரியை செய்ய வேளை வந்தது என்று சொல்லுங்கள். நான் அநேக நேரங்களில் சூழ்நிலைகளின் நெருக்கங்களில் ஐயோ இன்னும் தேவனுடைய வேலை வரவில்லையே என்று நான் கதறி இருக்கிறேன். இன்னும் தேவன் கிரியை செய்ய மாட்டேன் என்கிறாரே என்று நான் புலம்பி இருக்கிறேன். அநேக நேரங்களில் தேவனுடைய வேலை வராமலே போய்விடுமோ என்று நான் கலங்கி போயிருந்தேன். எத்தனை பேர் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தீர்கள்? உனக்கு இன்றைக்கு தேவன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை, என் பிள்ளையே என் வேளை வந்தது, என் மகனே உனக்காய் நான் கிரியை செய்யக்கூடிய வேளை வந்தது, என் மகளே நான் உனக்காய் கிரியை செய்ய வேளை வந்தது. உன்னுடைய பிள்ளைக்காக, உன்னுடைய சகோதரனுக்காக, உன்னுடைய தாய்க்காக, உன்னுடைய தகப்பனுக்காக, உன்னுடைய ஊழியத்திற்காக, உன் பிள்ளைக்காக நான் கிரியை செய்யும் காலம் வந்தது. ஆமென். நீ இந்த பிரசங்கத்தை விசுவாசித்தால், இதை தேவனுடைய வசனமாய் நீ விசுவாசித்தால், உன்னை சுற்றி இருக்கிற கண்ணிகள் எல்லாம் தெரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய கட்டுகள் எல்லாம் கலந்து போகும். ஆமென். இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு, ஆண்டவரே எனக்காக உம்முடைய வேளை வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு யாரும் ஜெபிக்க வேண்டாம். நான் சொல்ற பாயிண்ட திரும்பி புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே எனக்காக கிரியை செய்யும் வேளை வரட்டும், சீக்கிரமாய் நீர் கிரியை செய்யும் சொல்லாதீங்க. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எனக்காக உம்முடைய வேளை வந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன், என் வேளை வந்தது என்று என்னை பார்த்து நீர் பேசினீரே அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆமாண்டவரே நீர் என்னுடைய தேவன், நீர் எனக்காய் கிரியை செய்யக்கூடிய வேளை வந்துவிட்டது என்று சொல்லுங்கள். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்கள். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். மெய்யாகவே சில காரியங்கள் என் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறது. என் இருதயத்தில் பயங்கர காயங்கள் இருக்கிறது. தேவன் எனக்காக கிரியை செய்யும் வேலைக்காக நான் காத்திருக்கிறேன். தேவன் எனக்காய் கிரியை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டு விட்டேன் என்று நீ போராடி கொண்டிருக்கிறதை தேவன் காண்கிறார்.
உனக்காகவே இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்பினார். இது பரலோகத்திலிருந்து உன்னை நோக்கி வரக்கூடிய ஒரு தூர தேசத்து வார்த்தை. நீ தைரியமாயிரு. ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? ஓ, உனக்காக நான் கிரியை செய்ய வேளை. இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. நீ விடுகிற கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார். உன்னுடைய கூக்குரலின் விண்ணப்பத்தை அவர் கேட்டிருக்கிறார். ஓ, நீ போய்கொண்டிருக்கிற பாதையை அவர் கண்டு கொண்டிருக்கிறார். இது தேவன் உனக்காய் கிரியை செய்யக்கூடிய வேளை. விசுவாசிக்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்களை நீ இழந்து போனபடினால் நீ ரொம்ப துக்கப்படுகிறாய். ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒருபோதும் கொடுத்ததை எடுக்க மாட்டார். அப்படி எடுத்தால் இரட்டிப்பாய் திரும்ப தருவார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எடுக்க மாட்டார், எடுத்தால் இரட்டிப்பாய் அவர் திரும்ப தருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் என் மனதில் சில பாரங்கள் இருக்கிறது, சில நெருக்கங்கள் எனக்கு இருக்கிறது. பயங்கரமான பாதை, யார்ட்டையும் என்னால ஷேர் பண்ண முடியாது. அந்த பிரச்சனைக்கும் ஆண்டவற்றிலிருந்து என் வேலை வந்ததுன்னு சொல்ற வார்த்தையை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அப்படி எத்தனை பேர் காத்திருக்கீங்க? ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்காக நம்ம இப்ப எல்லாருமே பரலோகத்திலிருந்து, இப்ப நான் பேசிட்டேன் ஆண்டவருடைய வார்த்தையை, இப்ப டைரக்டா பரலோகத்திலிருந்து உங்களோடு உன்னை நெருக்கிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு கர்த்தர் சொல்லணும், என் வேலை வந்தது. ஆமென், 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 ஆமென். ஓ காட், Rainimia makara bana şadap. Amen. சகலவும் நன்மைக்காய் செய்யுன்னவன் எல்லாம் எனக்காய் காத்துக்கொண்டு
ஹalleluya. 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 பிரியமானவர்களே, இது எழுப்புதல் கூட்டம் அல்ல, டைரக்டா கர்த்தரோடு இடைவிடக்கூடிய கூட்டம். எத்தனை பேர் அந்த காதுகள் அந்த சத்தம் கேட்குது, என் வேளை வந்தது, என் வேளை வந்ததுங்கிற சத்தம் எத்தனை பேருடைய காதுகளில் தொனித்துக் கொண்டிருக்கிறது? ஹalleluya, ஹalleluya. தேவன் உன்னை உயர்த்தக்கூடிய வேளை வந்தது, தேவன் உன்னை சுகமாக்கக்கூடிய வேளை வந்தது, உன் குடும்பத்தாரை ரட்சிக்கக்கூடிய காலம் வந்தது, அற்புதங்களை செய்யக்கூடிய வேளை வந்தது. தேவன் நம்முடைய ஜனத்துக்காய் கிரியை செய்ய வேலை வந்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு பெரிய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் விதைத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தன்னுடைய மகத்தான செயலை அவர் செய்ய ஆரம்பித்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவர்களுக்காக தேவன் கிரியை செய்யக்கூடிய வேலை வந்ததோ அவர்களுக்குள்ளே தேவன் தன்னுடைய தொடர்ச்சியான வேலையை நடப்பித்து மகிமையிலே அவரை வரும்பொழுது அவரை சந்திக்க அவருக்கு அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.